எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்னோட சேனல்ல இன்னொரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறீங்க. எந்த மாதிரி வீடியோன்னு பாத்தீங்கன்னா, லேயர் கட்டுங்க. ஹேர் கட் வீடியோ தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். லேயர்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய மாதிரி பண்ணுவாங்க. நான் வந்து என்னோட ஸ்டைல்ல உங்களுக்கு ஹேர் வந்து டென்சிட்டி இல்லைன்னா எப்படி பண்ணணும், இப்போ டென்சிட்டி நிறைய இருக்கு, அதை கம்மி பண்றதுனா எப்படி பண்ணணும், நல்லா பவுன்சியா தெரியறதுக்கு எந்த மாதிரி லேயர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸோட உங்களுக்கு நான் சொல்லி தர போறேங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னோட சேனல்ல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குங்க, போய் பாருங்க. பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து ஹேர் நான் ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டேங்க. இவங்களுக்கு ஹேர் வந்து நல்லா கண்டிஷனர் போட்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணியிருக்கு. ஏன்னா எப்பயுமே ஹேர் கட் முன்னாடி நம்ம ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஹேர் கட் பண்ணாதான் அந்த ஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்கும், நமக்கு வந்து கட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ட்ரை ஹேர் ஆனால் நல்லா இருக்காது. இப்பயுமே கொஞ்சம் ட்ரை ஆயிருச்சு, அதனால நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து இவங்க வந்து முன்னாடி லேயர்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்மகிட்ட பண்ணல, வெளியே பண்ணியிருக்காங்க ஹேர் கட்டு. இதில் வந்து உங்களுக்கு நான் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் பாருங்க. ஹேர் கட் வந்து இப்போ நம்ம லேயர்ஸ் இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த லேயர்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும் கீழே வரைக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே ஒரு ஹேர் கட் பண்ணிட்டு இங்கே லேயர்ஸே இல்லை, கம்மியாக லேயர்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் அவங்க லேயர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணால் என்ன ஆகும்னா பார்த்தீங்களா, இப்படி ஒரு கிளிப் பண்ணும்போது கீழே இந்த முடி மட்டும் தனியாக இருக்கும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அது. இந்த முடி மட்டும் தனியாக இப்படி வால் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. எப்பவுமே லேயர் பண்ணும்போது நம்ம ஒரு ஷேப் பண்ணுறோன்னா ஷேப்பை ஒட்டி இருக்கிற ஹேர் வந்து அந்த அடுத்த லேயர் அது பக்கத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து லேயர் கட் பார்க்க நல்லாயிருக்கும். நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க, அதான்னு தெரியல. நானே இந்த ஹேர் கட்டை நான் திரும்ப கட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் அவங்க எப்படி மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் எப்பயுமே அப்படி பண்ண மாட்டேன். நான் எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லென்த் கேட்டுக்கணும், அவங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க லென்த் ரொம்ப குறைக்க வேண்டாம், எனக்கு ட்ரிம் பண்ணால் போதும்னு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த எக்ஸஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸஸை மட்டும் ஒரு 1 இன்ச் மட்டும் நான் எடுக்கிறேன் பாருங்க. சில பேர் வந்து ஹேர் கட் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அப்படியே இப்படி கோம் பண்ணிட்டு இப்படி நேரம் கட் பண்ணிடுவாங்க. இப்படி கோம் பண்ணிட்டு இப்படி நேரம் கட் பண்ணுவாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி செய்ய வேண்டாம். ஏன்னா எப்பயுமே கைட்லைன் எடுத்து கட் பண்ணாதான் நமக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஹேர் கட்டு. நான் அப்படிதாங்க பண்ணுவேன். இப்போ லென்த் வந்து நான் சும்மா அந்த எக்ஸஸ் இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும்தான் குறைக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து நான் சென்டரில் ஒரு அந்த லென்த் வச்சேன் இல்லைங்களா, அதுல இருந்து நான் ஒரு லைட் யூ தர போறேன். இவங்களுக்கு வந்து டீப் யூ பண்ணி தான் கட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நார்மல் யூ தான் பண்றேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து கீழே அந்த தனியா இருக்கிற ஹேர் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஹேர் கட்டுக்கு வந்து ஹேர் ஷேப் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் நிறைய பேர் என்ன கீழே வந்து அந்த ஷேப் தர மாட்டாங்க, மேல இருந்து லேயர்ஸ் பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அப்படி பண்ணால் எனக்கு அது கரெக்டாக வராது. நான் இந்த மாதிரி தான் நான் ஹேர் கட் பண்ணுறேன். எங்கிட்ட ஹேர் கட் பண்ணுற எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் பண்ணால் நல்லா இருக்குது, ஹேர் பார்க்குறதுக்கு ஒரே ஈவனாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நான் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் கீழே எவ்வளோ லென்த்து கட் பண்ணேன், இங்கே கட் பண்ணவே இல்லை நான். ஏன்னா நான் ஒரு நார்மல் யூ பண்ணுறேன், அதனால நான் இந்த லென்த்தை எடுக்கல. அவங்க ஆல்ரெடி லென்த்து போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால ஒரு லைட் யூ மாதிரி தான் யூ கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த சைடு நான் ஒரு யூ பண்ணிட்டேங்க, இந்த சைடு பண்ண போகிறேன். நல்லா இப்படி ஈவனாக கோம் பண்ணிகிட்டே வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஹேர் மட்டும் இப்படி கட் பண்ணணும். அந்த சைடு நம்ம எவ்வளோ கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி. இந்த சைடு கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நான் இந்த இடத்துல எவ்வளோ ஹேர் கட் பண்ணுறேன் பாருங்கள். இவ்வளோ ஹேர் இருக்குது, அங்கே மேலே வந்து ஹேரே இல்லை. ஷேப் மட்டும் பார்த்துக்கணும் நம்ம, ஒரே அளவாக அந்த சைடு இந்த சைடு கட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே கட் பண்ணுறதுக்கு ஹேரே இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரொம்ப டீப்பாக எடுத்துட்டாங்க. அதனால தான் அந்த கீழே வந்து தனியாக அந்த ஹேர் தெரிஞ்சிட்டு இருந்தது. இப்போ நான் சும்மா ஷேப் தான் பண்ணுறேன், நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, அதனால் நாங்கள் கட் பண்ணவே இல்லை. இப்போ நார்மலாக ஒரு யூ பண்ணியாச்சுங்க. இப்போ லேயர்ஸ் நம்ம பண்ணலாம் ஸ்டெப் ஸ்டெப்பாக எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செக்ஷன் பிரிச்சிருக்கேன். பெருசாக நிறைய செக்ஷன்லாம் பிரிக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இயர் பார்ட்டிஷன் மட்டும் ஃப்ரண்ட்டில் 2 சைடும் நான் கிளிப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த க்ரௌன் ஏரியாவில் நான் ஒரு கிளிப் பண்ணிவிட்டு
நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ஒரு 1 இன்ச்சாக தான் கட் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சம் கீழே இருக்கிற ஹேர் நம்ம இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த ஹேர் மட்டும் நம்ம க்ரௌன் ஏரியா கீழே இருக்கிற ஹேரை மட்டும் தனியாக எடுத்துட்டு இதில் இருந்தால் நான் லேயர் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹேரை நான் இங்கே கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ஹேரை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி கூம் பண்ணணும். இந்த மாதிரி இது வந்து 0 டிகிரி தான், கீழே தான் இருக்கணும். அவங்களோட ஷோல்டரை ஒட்டி அந்த ஸ்கின்னை ஒட்டி எடுத்துட்டு வந்துட்டு இந்த பார்த்தீங்களா சும்மா லைட்டாக தான் ட்ரிம் பண்ணணும். அப்போ ஒரு கிராஸ் கிடைக்கும். அதில் அதே மாதிரி இந்த சைடு நான் எப்படி கோம் பண்ணி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஒரே மாதிரி தான் கட் பண்ணணும். இந்த எக்ஸஸாக இருக்க ஹேர் கட் பண்ணி விடும்போது ஒரே ஈவனாக இருக்கும் கீழே லேயர்ஸு. திரும்ப இங்கேருந்து ஒரு 1 இன்ச் 1 இன்ச்சாக கட் பண்ணோம்னா நிறைய லேயர்ஸ் வரும் ஹேரில். ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே நிறைய ஹேர் எடுத்து கட் பண்ணிட்டீங்கன்னா லேயர்ஸ் வந்து கம்மியாக தான் வரும். நம்ம 1 இன்ச்சாக எடுத்து கட் பண்ணும்போது நிறைய லேயர்ஸ் கிடைக்கும், பவுன்சியாகவும் தெரியும். இப்போ வந்து நான் இந்த செக்ஷனை வந்து இப்போ கீழே நான் 2ஆக பிரித்து கட் பண்ணேன் இல்லைங்களா, இதை வந்து நான் 3ஆக பிரிச்சுக்கிறேன், 3ஆக பிரித்து கட் பண்ணுறேன் பாருங்க. ஏன்னா அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் புதுசாக கட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பண்ணுறேன்னா நான் அப்படியே பண்ணிடுவேன், உங்களுக்கு சொல்லித்தரனால நான் இப்படி பண்ணுறேன். நீங்கள் வந்து செக்ஷனை இப்படி 3ஆக பிரிச்சுட்டு சென்டர்ல இருந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுல இருந்து கொஞ்சம் கைட்லைன் எடுத்துக்கணும். கீழே கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுல இருந்து கொஞ்சம் கைட்லைன் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 0 டிகிரியில கீழே வச்சு கட் பண்ணோம்ல, அதுல இருந்து ஒரு 20 டிகிரி மேல தெரியும் நினைக்கிறேன், கொஞ்சம் மேல இந்த அளவு வச்சுட்டு அங்கே கீழே கைட்லைன் எடுத்த ஹேர் இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கட் பண்ண ஹேர் இங்கே உள்ள இருக்கு. அதுல இருந்து அப்படி கொஞ்சம் கிராஸா கட் பண்றேன். நான் இதுலயும் கைட்லைன் எடுத்திருக்கேன், கைட்லைன் எடுத்து அதுல இருந்து திரும்ப கட் பண்றேன். இது நான் 3 செக்ஷனா பிரிச்சிருந்தேன் இல்லைங்களா, அதுல இருந்து எடுத்து கட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பார்லர்ல இருந்து கிளாஸஸ் இருக்கு. நான் கிளாஸ்ல எப்படி உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் எந்த மாதிரி சொல்லி தருவேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லி தரேன். லேயர் கட்டு பார்த்துட்டு நீங்க புதுசா பண்றீங்கன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா வரும் ஹேர் கட்டு. கைட்லைன் எடுத்துட்டு அதுல இருந்து கொஞ்சம் கிராஸா கட் பண்ணணும். பாருங்க ஒரே மாதிரி இருக்கும். கீழே இருக்கிற லேயர்ஸ்ல இருந்து அடுத்த ஒரு 1 இன்ச்ல தான் நான் அடுத்த லேயர் வச்சிருக்கேன் பாருங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஹேர் எடுத்து கட் பண்ணணும். இதுவும் நான் அதே மாதிரி 3 செக்ஷனும் பிரிக்கிறேன். இப்போ எப்பயுமே நம்ம எங்க ஹேர் கட் பண்ணியிருக்கோமோ அங்க இருந்து ஒரு கைட்லைன் எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் அதுதான் நமக்கு அளவு. எந்த அளவு வைக்கணும்னு தெரியும். இந்த எக்ஸஸா இருக்கிற ஹேர் மட்டும் கட் பண்ணணும். அளவு மட்டும் ஒரே மாதிரி பார்த்துக்கணும். நீங்க சென்டர்ல இப்போ நான் இந்த அளவு கைட்லைன் எந்த அளவுல எடுத்து கட் பண்ணணும் அது மாதிரி தான் சைட்லயும் பண்ணியிருப்பேன். அதை மட்டும் மாத்திட்டீங்கன்னா ஹேர் கட் அங்கங்க வேற வேற. கீழே இருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஹேர் கட் பண்ணிட்டே வந்திருக்கோம். பார்க்கும்போது தெரியும். அது க்ரௌன் ஏரியால ஹேர் கம்மியா இருக்குன்னா நம்ம 2 செக்ஷன் கூட பிரிச்சுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படின்னாலும் நம்ம 2ஆ 3 செக்ஷன், அது அவங்களோட டென்சிட்டியை பொறுத்து நம்ம செக்ஷன் பிரிக்கணும். அடியில நான் முன்னாடி கட் பண்ண ஹேர் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன் இதுல அளவுக்காக. உங்களால இவ்வளோ ஹேர் வந்து இவ்வளோ திக்கா எடுத்து இப்படி கட் பண்ண முடியலன்னா நீங்க கம்மியா எவ்வளோ கட் பண்ண முடியுதோ அந்த அளவு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு லேயரும் அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா தெரியும் பார்க்கும்போது. ஒரு 1 இன்ச் தான் கேப் இருக்கும். இப்போ இந்த க்ரௌன்ல இருக்கிறத நான் ஃபுல்லா ஒரே மாதிரி கட் பண்ண போறேன். இதை பாருங்க, இதை விட நான் 3 லேயரா கூட எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்க கொஞ்சம் எடுத்துருக்குன்னா
ஹேர் கட் பண்ணும்போது நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. இந்த கோம் பண்ணுறதுல வந்து கரெக்டாக கோம் பண்ண மாட்டாங்க. உள்ளெல்லாம் அந்த ஹேர் வந்து அப்படியே சுருண்டு நிற்கும். கோம்பு ரொம்ப முக்கியங்க. நல்லா நீட்டாக கோம் பண்ணி தான் ஹேர் கட் பண்ணணும். இப்போ இந்த என்னோடய கைட்லைனில் இந்த எக்ஸஸாக இருக்கிற ஹேர் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அவங்களுக்கு மேலே ஷார்ட்டாக தான் இருந்தது, அதை நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம இதை ஈவன் தான் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி அவங்க பண்ண லேஸை நான் வந்து ஈவனாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து ஈவனாக பண்ணல, அதனால ஓரளவுக்கு பாருங்கள் கீழேருந்து ஒரே மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் இங்கே இயர் பார்ட்டிஷனில் தனியாக ஒரு கிளிப் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த ஹேரை வந்து இதுக்கு மேட்ச் பண்ணி நம்ம பேக் சைடு க்ரௌண்டில் இருந்த ஹேரோட மேட்ச் பண்ணி ஹேர் கட் பண்ண போகிறேன். நம்ம லாஸ்ட்டாக ஒரு கைட்லைன் வச்சுருந்தோம் இல்லையா, அவங்க காதுக்கு பின்னாடி அந்த அளவில் வச்சு இதை கட் பண்ணணும். என்னன்னா இது பெருசாக ஹேர் கட் வந்து நிறைய ஹேர்லாம் கட் பண்ணல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ட்ரிம்மிங் தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. லேயர்ஸ் வந்து ஈவனாக இல்லை, அதை எனக்கு ட்ரிம் பண்ணி ஈவன் பண்ணுங்க, லென்த்து குறைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு அந்த லேயர்ஸை வந்து நான் சரி பண்ணுறேன். அவங்க மிஸ்டேக்காக பண்ணதை ஓரளவுக்கு என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவு நான் அதை வந்து சரி பண்ணிகிட்ருக்கேன். இதிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட்டில் அவங்க நிறைய ஹேர் கட் பண்ணிட்டாங்க. நான் சும்மா அதை ட்ரிம் தான் பண்ணுறேன், அந்த எக்ஸஸை மட்டும் ட்ரிம் பண்ணுறேன். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேர் வந்து நமக்கு எந்த அளவு வேணுமோ அதை வச்சு கட் பண்ணணும். மேலே கிளிப் பண்ணுற அளவு வேணுமா இல்லை கொஞ்சம் லென்த்தாக வேணுமா அப்படிங்கிறத பொறுத்து. ஆனால் இவங்களுக்கு பாருங்கள் இங்கே ஹேர் ஏற்கனவே இல்லை, அவங்க ரொம்ப கட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டு. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் அந்த ஹேரை. விட்டுட்டு கொஞ்சம் இந்த ஹேரோட அதை நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஏன்னா இந்த இடத்துல தான் ஃபுல்லாக ஹேர் கட் அவங்க லேயர்ஸ் கொடுத்துட்டாங்க. கீழே வந்து ஹேர் இல்லாத மாதிரி இருக்குது. அதனால நான் இந்த இடத்த எதுவுமே என்னால் பண்ண முடியல. நான் வந்து இங்கே அவங்க கட் பண்ணதையே கொஞ்சம் லைட்டாக ஈவன் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து செட் பண்ண போகிறேங்க. ப்ளோ ட்ரையர் தான் செட் பண்ணுறேன். இப்போ இந்த அளவு ஹேர் இருக்குன்னா நம்ம இதை வந்து 2ஆக பிரித்தாலே போதும். இதோட திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் நான் ஹேர் கட் பண்ணும்போது அந்த 3 லேயராக பிரிச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி பிரிக்கலாம். இப்போ நான் இதை 2ஆக தான் பிரிச்சுட்டு செட் பண்ண போகிறேன். இப்படி இந்த ஹேரை வந்து ஸ்ட்ரைட் ஆக்கிடணும் ப்ளோ ட்ரையில். அதுக்கப்புறம் தான் கீழே கொஞ்சம் இப்படி எடுத்துகிட்டு வந்து டைட்டாக வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதை ப்ளோ பண்ணணும். இந்த அளவு இருந்தால் போதும், ஃபினிஷிங்கில் நல்லா நீட்டாக வரும். இப்போ வந்து இந்த அடியில் நான் எடுத்தது வந்து அந்த செக்ஷனை மட்டும் நான் ப்ளோ ட்ரை பண்ணி செட் பண்ணியிருக்கேன். செட்டிங் ஸ்ப்ரே அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணுங்க, நான் செட் பண்ணி அப்படியே விட்டுருக்கேன். நான் மோஸ்ட்டாக வந்து ஹேர் கட் பண்ணிவிட்டு செட்டிங் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ண மாட்டேன். அது நீடுனா பண்ணலாம். இப்போது ஒரு மேக்கப் பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு செட்டிங்ஸ் பண்ணுறோன்னா பண்ணலாம். ரெகுலர் ஹேர் கட்டுக்கு வந்து செட் பண்ணி அந்த ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணும்போது அந்த சேஃப்டியாக இருக்காது ஹேர். அதனால நான் செட் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ அடுத்த செக்ஷனை எடுத்துகிட்டு அதுலேருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து செட் பண்ண போகிறேன். ஹேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களால் எவ்வளோ செட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்காக தான் கம்மியாக எடுத்து செட் பண்ணி காட்டுறேன். நான் கொஞ்சம் நிறைய ஹேர் கூட செட் பண்ணுவேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இப்படி ஒரு உங்களால் எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவு எடுத்து செட் பண்ணால் போதும். இப்போ இந்த செக்ஷனவே நான் 4ஆக பிரித்து செட் பண்ணுறேன். இப்போ அந்த சைடு 2 செக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ இந்த பக்கம் 2 செக்ஷன் எடுத்து செட் பண்ண போகிறேன். இப்போ எப்படின்னா இந்த சைடு வந்து நான் கோம்பு வந்து இப்படி வச்சு செட் பண்ணேன் இல்லைங்களா, இது ஆப்போசிட் சைடு வந்து இப்படி வச்சு செட் பண்ணணும். அப்போ தான் கேர்ள்ஸ் வந்து ஈவனாக இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு செட் பண்ணணும். அப்போ போடும்போது இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கும். அப்போ பார்க்க நீட்டாக இருக்கும்.
இந்த எக்ஸஸா இருக்கிற ஹேர் மட்டும் உங்களுக்கு அயனிங் மிஷின்ல காட்டுறேன் செட் பண்ணி. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ ஹேர் ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ளோ ட்ரைல பண்ண மாதிரியே இந்த மேலே இருக்க ஹேர் நம்ம அந்த லென்த்தை ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிட்டு அயனிங் மிஷின் ஆப்போசிட்ல வச்சுட்டு லைட்டாக ஒரு ட்விஸ்ட், இந்த மாதிரி லைட்டாக ஒரு கேர்ள்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஆனால் ப்ளோ ட்ரையோட கேர்ள்ஸ்க்கும் இந்த கேர்ள்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு அது பார்க்கும்போது தெரியும். ஏன்னா நான் வந்து இதை கொஞ்சம் பெரிய கேர்ள்ஸாக பண்ணியிருக்கேன். அயனிங் மிஷினில் நிறைய டிஃப்ரெண்ட் கேர்ள்ஸ் பண்ண முடியும். நான் வந்து இது கொஞ்சம் பவுன்ஸியாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது. இங்கே பாருங்க, இந்த மாதிரி நான் அயனிங் மிஷினில் ஒரு கேர்ள் பண்ணியிருக்கேன். ஏன்னா பவுன்ஸியாக கேர்ள்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் குட்டி குட்டியாக கேர்ள்ஸ் பண்ணோம்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் இந்த லென்த் ஹேர் அயன் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட்ல போட்டு அவ்வளவுதான். தெரியும் நினைக்கிறேன் எவ்வளவு அழகா வந்திருக்கு கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, ப்ளோ ட்ரையோட கேர்ள்ஸுக்கும் இந்த கேர்ள்ஸுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனாலும் ப்ளோ ட்ரைல பண்ணது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பவுன்சியா தெரியும். இது நமக்கு ஷைனிங்கோட வரும். அயனிங் மிஷின்ல பண்றது நம்ம ரெண்டு டைப்லையுமே நம்ம வந்து கேர்ள்ஸ் பண்ணிக்கலாம். அயனிங் மிஷினில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நான் வந்து இந்த மெத்தடில் பண்ணுறதுனால எனக்கு இந்த பெரிய பெரிய கேர்ள்ஸ் வருது. நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன கேர்ள்ஸாக கூட மாறும். அதை மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணணும். நம்ம ஹேரை பற்றி படிக்கிறோம், ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம், ஹேர் ஸ்டைல் போடுறோம், ஹேர் செட் பண்ணுறோன்னா அதை பற்றி நம்ம என்ன ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா கரெக்டாக வருங்க. இப்போ நம்ம ஹேருக்கு இப்படி பண்ணால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலே அவங்களே உங்களுக்கு இது மாதிரி டிப்ஸு அதெல்லாம் எப்படி பண்ணால் எந்த மாதிரி ஃபினிஷிங் வரும் அதெல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க கிளாஸில். என்னால் என்ன முடியுமோ அதை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து எல்லா கேர்ள்ஸும் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இனிமேல் ஆப்போசிட் சைடில் பண்ண போகிறேன். ப்ளோ ட்ரைல பண்ண மாதிரியே தாங்க. ப்ளோ ட்ரைல எப்படி நம்ம ஆப்போசிட் கேர்ள்ஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ணணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து தாங்க பண்ணுறேன். ஏன்னா குட்டி குட்டியாக ஹேர் எடுத்து பண்ணும்போது ஃபினிஷிங்கில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால அயனிங் மிஷினை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு உங்களுக்கு பார்த்தாலே அது ஈஸியாக புரியுங்க. பாருங்க எப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் லேயர்ஸோட கேர்ள்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய இடத்துல இந்த மாதிரி வீடியோவை ஸ்பீடாக ஓட்டியிருக்குங்க. ஏன்னா ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்களா, அதனால் என்னால் ஃபுல்லாக பேசி உங்களால் ஒரு பெரிய வீடியோவாக இருக்குது அதை போட முடியல. அதனால் இப்படி ஸ்பீடாக காட்டியிருக்கிறத மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லேயர்ஸ் பண்ணியாச்சுங்க, லேயர்ஸ் முடிஞ்சிருச்சு. செட்டிங்ஸுமே நான் உங்களுக்கு 2 டைப்பில் காட்டியிருக்கேன். ப்ளோ ட்ரைலையும் காட்டியிருக்கேன், அயனிங் மிஷின்லேயும் காட்டியிருக்கேன். ஆனால் ரெண்டு செட்டிங்ஸ்க்குமே பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. ஆனால் பார்க்கும்போது பாருங்களேன், நம்ம பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு செட்டிங்ஸாக இருக்கட்டும், ஹேர் கட்டாக இருக்கட்டும், நம்ம அந்த ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் சூப்பராக வரும். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும். இப்போ வந்து நான் உங்களுக்கு லேயர் கட் வந்து டீப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதான் நான் கிளாஸில் என்ன சொல்லுவேன், என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது ஹேர் கட்டில் அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோட சேனலில் இருக்குது, முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதுவும் போய் பாருங்கள். இப்போ லேயர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ வந்து கைட்லைன் எப்படி எடுக்கணும், இல்லை யூ கட்லாம் வந்து ஒரே மாதிரி ஷேப் எப்படி பண்ணணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அதுவும் போடுறேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. வணக்கம்.